Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது ரிப்பன் பக்கோடா. அதாவது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதுக்கு வந்து 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை மாவு இல்லனா கடலை மாவு. இது கூட மிளகாய்த்தூள், பெருங்காயம் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் கடலை மாவு. கடலை மாவு இல்லனா பொட்டுக்கடலை மாவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா பொட்டுக்கடலை மாவு அரைக்கிறப்போ நம்ம பவுடர் மாதிரி நம்ம அரைச்சுக்கணும். பெருங்காயம் 1 சிட்டிகை, 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு. அதாவது தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அது எண்ணெய் வந்து கொதிக்கிற எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பத்தலைனா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், இது கூட நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா அதாவது என்னென்னா இந்த அரிசி மாவு கடலை மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி பிடிச்சி விட்டோன்னா இந்த மாதிரி வரணும், உதிரி உதிரியாக வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் இதுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் எல்லோ கலரில் வரும், அதனால் நான் ஆட் பண்ணல. நல்லா பட்டரும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கிற எண்ணெய். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். ஆல்ரெடி இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கிறோம். அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதையே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கோடா போடுறப்ப மட்டும் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். எந்தொன்னையும் மேலெலும்பி வந்துடும், அந்த நுரையும் வந்து அடங்கிடும். இப்போ வந்து மேலே வர்றதுனால இப்போ ஆயில் வந்து சூடாகிடுச்சு. வந்து பொறுமையாக தான் எடுக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது லேசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஹை ஃப்ளேம்லேயே வேண்டாம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க, அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. சுவையான ரிப்பன் பக்கோடா ரெடி. நான் ரிப்பன் பக்கோடா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.